நோக்கி போகும்போது தோல்விகள் ஏற்படுகிறது, இழப்புகள் ஏற்படுகிறது, அவமானங்கள் ஏற்படுகிறது, கையில் இருக்கிற எல்லா காசுகளும் போகிறது. இப்படி ஏராளமான பேர் நடுத்தெருவுக்கு வந்திருப்பார்கள், கடனிலால் தற்கொலை செய்திருப்பார்கள். அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் போய் சமூகத்தில் கௌரவமாக வாழ முடியாமற் போயிருக்கும் சிலருக்கு. இதை எப்படி கண்டுபிடிப்பது? அது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அதிலிருந்து காலங்கள் ஆரம்பமாகும். அதில் நான் சொல்கிறது போல ராசி கட்டமும் அம்ச கட்டமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அம்ச கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் நீச்சத்தை நோக்கி போகும் காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கினாலோ அல்லது செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸில் இழப்புகள் ஏற்படும். அது புதியதாக அதில் முதலீடு செய்யக்கூடாது. புதியதாக அந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கக்கூடாது. இந்த நீச்ச காலகட்டங்கள் எவ்வளவு முதலீடு போட்டாலும் அது மேலே இருந்து கீழே வருகிற காலங்களாகும். மேலே இருந்து கீழே வருகிற காலங்களில் நீங்கள் என்ன முதலீடு செய்தாலும், பிஸ்னஸ் செய்தாலும், வாகனங்கள் வாங்கினாலும், வீடு கட்டினாலும், வீட்டில் குடியேற முடியாமல் வீட்டை விற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்படிப்பட்ட காலங்களை கவனித்து உங்களுக்கான அதில் ஒரு நல்ல காலம் இருக்கும். அந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உழைத்த பணத்திற்கு இழப்பு ஏற்படாது. நீங்கள் சேர்த்த சம்பாத்தியம், உங்கள் தந்தையர்கள் சேர்த்த சம்பாத்தியம் எல்லாம் உங்களிடம் இருந்தால் இது எல்லாம் காக்கப்படும். அல்லாமல் உதாரணமாக மேச ராசியில் செவ்வாய் இருக்கிறது, அந்த செவ்வாய் இருக்கும் போதோ அல்லது ரிஷப ராசியில் அது நவாம்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தொழிலை புதியதாக தொடங்கிவிட்டாலோ அல்லது ஒரு தொழில் நீங்கள் நல்ல உயர்ச்சியான வளர்ச்சியில் வந்திருக்கிறீர்கள், அதை தொடர்ந்து இந்த திசைகள் வந்துவிட்டால் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் முதலீடு செய்யாமல் அதிகமாக வேகம் காட்டாமல் அதை செலவு செய்யாத வழிக்கு அதை கொஞ்சமாக கொண்டு செல்ல, அதை மெதுவாக கொண்டு சென்றால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு அது தெருவிலோ கடத்திலோ கஷ்டங்களிலோ அது பிரச்சனைகளிலோ வழக்குகளிலோ அவமானங்களிலோ ஊரை விட்டு வெளியே போகிற நிலைகளிலோ கொண்டு விட்டுவிடும். இதையும் நீங்கள் புரிந்து தெரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்வில் நன்றாக இருப்பீர்கள்.